பழங்காலத்திலேயே காக்கை பாடினியார் எனும் சங்ககால புலவர் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகுனங்களையும் கெட்ட சகுனங்களையும் கணித்து கூறியிருக்கின்றார். இன்றைக்கு காகத்தின் மூலம் ஏற்படுகின்ற சகுனங்களை பார்க்க இருக்கின்றோம். பயணத்தின் போது காகம் பலமிருந்து இடம் செல்வது லாபத்தையும், இடமிருந்து பலம் செல்வது நஷ்டத்தையும் குறிக்கின்றது. அதாவது பயணத்தின் போது காகம் பலமிருந்து இடம் செல்வது லாபத்தை, வெற்றியை குறிக்கின்றது. இடமிருந்து பலம் செல்வது நஷ்டத்தையும் தோல்வியையும் குறிக்கின்றது. பயணத்தின் போது பயணம் செல்லும் நபரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவிர்த்து விடுங்கள். காகத்துக்கு உணவு வைக்கும் காட்சி. காகத்துக்கு உணவு வைக்கும் காட்சி கிடைத்தால் பயணம் இனிதாகும். ஒருவரை காகம் பயணத்தின் போது அவருடைய வாகனம், குடை, காலணி மற்றும் உடல் ஆகியவற்றால் சிறகால் தீண்டினால் அவருக்கு அகால மரணம் கூட நேரிடலாம். சற்று கவனமாக இருந்தால் அதையும் தவிர்க்கலாம். காக்கை நீங்கள் கொண்டு செல்லும் வாகனம், குடை, காலணி ஆகியவற்றின் மீது எச்சம் செய்தால் பயணத்தின் போது உணவு தட்டுப்பாடு இருக்காதென்பதை குறிக்கின்றது. காரணமின்றி காகம் கரைந்தால் பஞ்சம் வரப்போவதையும், காரணமின்றி சுற்றி பறந்தால் எதிரிகள் வரப்போவதையும் குறிக்கின்றது. ஒருவருக்கு மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதை நேர்தலையும், கூட்டமாக மிக உயரத்தில் பறந்தால் அவ்வூருக்கு ஆபத்து வருவதையும் குறிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுவே மேல நாடுகளில் இடமிருந்து பலம் போனால் வெற்றி என்று பராமரிகர் கூறுகின்றார். நாங்கள் இடத்துக்கு புறப்படுகின்றோம், அதாவது பயணத்தின் போது காகம் சந்தோஷமாக காகா என்று கத்தினால் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்று அர்த்தம். காகம் கத்துவதை பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு விதமாக கத்தும். சந்தோஷத்தில் கத்தும், சில நேரம் பயத்தில் கத்துற மாதிரி கத்தும், சில நேரம் பார்த்தா அந்த ஒரு வித்தியாசமான ஒரு தொனியில் கத்தும். ஒவ்வொரு விதமாக அந்த காகம் கத்தும். ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கின்றது. ஒரு பயணத்துக்கு புறப்படும் போது காகம் சந்தோஷமாக காகா என்று கத்தினால் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்று அர்த்தம். கிராமத்தின் மத்தியில் காரணமின்றி காகம் கரைந்தால் பஞ்சம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். சில வீடுகளில் பெரியவர்கள் இறந்து அந்தியேஷ்டி கர்மாக்கள் செய்யப்படாமல் இருந்தால் அந்த வீட்டில் காகம் அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையில வந்து அடிக்கும். நீங்கள் காகத்துக்கு உணவளிக்கும் போது காகம் உங்களுக்கு முன்பாக சாப்பிட ஆரம்பித்தால் அது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. இதன் மூலம் உங்களது அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வீதியால் நடந்து செல்லும் போது காகம் தண்ணீர் குடிப்பதை பார்ப்பது சுபமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது. அதே போல வீட்டின் கிழக்கில், அதுவும் காலை வேளையில் காகம் கரைவது, அதாவது கிழக்கு திசையில் காலை வேளையில் காகம் கரைவதை பார்ப்பது சுபமாகும். உங்களது வீட்டின் கிழக்கு திசையில் காலை வேளையில் காகம் கரைவதை பார்ப்பது சுபமாகும். உங்களது வீட்டின் பால்கனியில் காகம் அதன் வாயில் ஏதாவது ஒன்றை வைத்து கொண்டு வந்தால் அது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. இதன் மூலம் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம், செல்வம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் உங்கள் வீட்டு மாடியை சுற்றி பல காகங்கள் ஒன்றாக கூவி வந்தால் அது சுபமாக கருதப்படுகிறது. நீங்கள் கோவிலில் காகத்தை பார்ப்பது சுபமாகும். இதனால் உங்களது வாழ்க்கையில் பணம், சொத்து அதிகரிக்கும். ஆனால் உங்கள் வீட்டின் தெற்கு பகுதியில் காகங்கள் உலா வருவது அசுபமான அறிகுறியாகும். வாடகை வீட்டில் இருந்தால் காகம் வீட்டிற்கு மேலே வல ஓட்டுக்கதையில் சுற்றி கொண்டே இருந்தால் வீட்டுக்காரனால் தொந்தரவு வரப்போகிறது என்று அர்த்தம். இட ஓட்டுக்கதையில் சுற்றினால் பெரிய சுழல் காற்று வரப்போகிறது என்று அர்த்தம். காகம், எலும்பு, முடி போன்ற பொருட்களை அந்த வீட்டு தலைவனின் படுக்கையில் கொண்டு வந்து போட்டால் அந்த தலைவன் மரணம் அடைய போகிறான் என்று அர்த்தம்.
இங்கு எலும்பு என்றால் அஸ்திகரைக்க இருக்கென்று காட்டுகின்றது. முடி என்றால் மொட்டை போட இருப்பதற்கான அறிகுறியாகும். இதற்கு மாறாக படுக்கையில் நவரத்தின கற்களை கொண்டு வந்து போட்டால், பூ பழம் போன்ற மங்களகரமான பொருட்களை கொண்டு வந்து போட்டால் அந்த வீட்டில் சந்தான பாக்கியம் உடனே கிடைக்கும் என்ற அர்த்தம். உயிரோடுள்ள ஒன்றை கொண்டு வந்து போட்டாலும் நல்லது. உயிரோடு இருக்கின்ற ஒரு பொருளை கொண்டு வந்து போட்டாலும் நல்லது. காய்ந்த பொருட்களை கொண்டு வந்து போட்டால் இறப்பை குறிக்கும். மணல், தானியம், செங்கல் போன்றவற்றை கொண்டு வந்து போட்டால் புது வீடு கட்டுவோம் என்ற அர்த்தம். வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்களை காகங்கள் களவாடி கொண்டு போவோம் இல்லையா, அதாவது தூக்கி கொண்டு போவோம். களவாடியில் தூக்கி கொண்டு போவோம். தேயிலை வடியை தூக்கிட்டு போவோம் இல்லையா, இந்த கரண்டியை தூக்கிட்டு போவோம், பார்த்துருப்பீர்கள் இல்லையா. அந்த மாதிரி வீட்டில் கரண்டிகளை தூக்கி கொண்டு போனால், இப்போ வீட்டில் யாரோ களவு எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். வீட்டில் இருக்கிற யாரோ களவெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அதாவது வீட்டில் உள்ள பொருட்களை களவாடி சென்றால் வீட்டில் யாரோ பொருட்களை களவாடி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். வாகனத்தில் வந்து மோதுவது, செருப்பில் வந்து மோதுவது, குடையில் வந்து விழுவது, அல்லது நம்ம கையில் ஒரு ஆயுதம், ஏதோ ஒரு ஆயுதம் இருக்குது அதில் வந்து மோதுறது, கண்டிப்பாக ஒரு நபர் மரணமடைவார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. காகம் எச்சம் போட்டால் வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். ஆற்றங்கரையில் உள்ள ஒரு மரத்தின் மீது அமர்ந்து காகம் கரைந்தால் மழை வரப்போகிறது என்ற அர்த்தம். சில நேரங்களில் மணல் அல்லது தண்ணீரில் காகங்கள் குளிக்கிறத பார்த்துருப்பீர்கள். அந்த மாதிரி எல்லாம் விளையாடும். அப்படி இருந்தால் மழை வரும் என்ற அர்த்தம். பயந்த தன்மையில் காகம் குரல் எழுப்பினால் ஒரு ஆபத்து காத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஒருவன் தன் பயணத்தின் போது, அதாவது இடப்பக்கம், அதான் முதல்ல இடப்பக்கம் சுற்றி பின்னால் வலப்பக்கம் சுற்றினால் செல்வம் களவாடப்படும் என்று அர்த்தம். முதலில் இடப்பக்கம் சுற்றி பின்னால் வலப்பக்கம் சுற்றினால் செல்வம் களவாடப்பட போகின்றது. வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் வரலாம், இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் போகக்கூடாது. நம்முடைய செல்வ இழப்பை அது குறைக்கிறது. காகம் ஒரு பசுமாட்டின் அல்லது எரும மாட்டின் வாலில் தொங்கிக் கொண்டிருந்தால், அல்லது வாலில் உட்கார்ந்திருந்தால், அல்லது ஒரு நாகத்தை நாம் பயணிக்கின்றோம், ஒரு நாகத்தை பார்க்கின்றோம், அப்படி என்றால் பயணத்தை தள்ளி போடுவது நல்லது. காரணம் காய்ச்சல் வரும், உடம்பு அசதி ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் அந்த பசுமாட்டின் அல்லது எரும மாட்டின் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பறவைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பறவைகள் தீய ஆவிகளை குறிக்கிறது. நாம் ஒரு பயணம் போகும்போது அல்லது ஒரு இடத்துல இருந்து பிரசன்னம் பார்க்கும்போது, ஒரு ஆளை வெளிநாட்டுக்கு அனுப்ப அவன் அங்கே போய் நல்லா இருப்பானான்னு நாங்கள் பிரசன்னம் போட்டு பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் ஒரு மரக்கிளையில் இருந்து, அதாவது வெட்டப்படுகின்ற ஒரு மரக்கிளையில் இருந்து ஒருவன் ஏறி வெட்டிட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு பறவை பறந்து போகின்றது. அப்போது ஒருவனுடைய கரம் அல்லது சிரம் அல்லது உறுப்பு ஏதும் துண்டிக்கப்படுவதற்கான தண்டனைக்கு அந்நாட்டு அரசாங்கத்தால் இப்படி ஒரு தண்டனைக்கு ஆளாவான் என்பதை காட்டுகிறது என்ற அர்த்தம். அதாவது வெட்டப்படும் மரத்திலிருந்து பறவை பறப்பது நல்லதல்ல.